ஹே ஆமீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ஒன்று சொல்லிக்கிறேன். எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க தான், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தென் இன்றைக்கி நம்ம யாரோட ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோன்னா சுகா யங்கோடது தான். இந்த டைட்டில் இஸ் wanna be yours. இதை நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணி கேளுங்கடா. நீங்கள் ஃபீல் பண்ணி கேட்டால் நார்மலாக கேட்குறத விட நல்லா இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது ஸ்டார்டிங்லேயே நீங்கள் ஒரு பெரிய ஸ்கூல் முன்னாடி நிற்கிறீங்க. ரொம்ப சின்ன பிள்ளை, இப்போ தான் நீங்கள் 11th போகிறீங்க. அந்த ஸ்கூல் முன்னாடி நின்றுட்டு, வயன், இது உனக்கு கிடைச்ச ப்ரைஸுன்னு வச்சுக்கலாம். நீ நல்லா படித்தனால தான் உனக்கு இந்த ஸ்கூலுக்கு ஸ்காலர்ஷிப். இங்கே எல்லாருமே பெரிய பெரிய பணக்காரங்க படிக்கிறது. இதில் படித்தா உன்னோட எதிர்காலமே வேறு மாதிரி ஆகிடும். என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அப்படியே உள்ளே போகிறீங்க. அப்போ ஒரு ரேகிங் கேங், ஹே பாப்பா இங்கே வா, உங்களுக்கு அது புரியல, உங்களை தான் கூப்பிட்றாங்களான்னு. ஸோ நீங்கள் சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. ஹே ஒன்றைத்தான், இங்கே வா. அப்போ நீங்கள் அப்படியே பொறுமையாக அவன் பக்கம் போய் நிற்கிறீங்க. உன் பேர் என்ன? அது என்னம்மா, காது கேட்காதா? உன் பேர் என்ன? வயன். இதை சொல்கிறக்கு இவ்வளோ நேரமா? அண்ணா ப்ளீஸ்ண்ணா, ஃபஸ்ட்டு டே. அதுக்கு தானே கலாய்க்கு நாங்கள் உட்காந்துருக்கோம். இங்கே வா, முட்டி போடு. அண்ணா இங்கே பாரு, சும்மா அண்ணன் கூப்பிடாத. நான் உன் சீனியர்னு கூப்பிடு. சீனியர் ப்ளீஸ் சீனியர், வச்சுங்க. தோமா வந்து முட்டி போடு. நீங்களும் போய் முட்டி போடுறீங்க. தோ பாருடா பாப்பாவை, ரொம்ப பயப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பையன் அப்படியே வாட்டர் பாட்டிலை திறந்து உங்கள் மேலே அப்படியே தண்ணி ஊற்றுறான். உங்களுக்கு ரொம்ப குளிருது, ஏன்னா அது வின்டர் சீசன். அப்படியே லைட்டாக இப்போ ஸ்னோ வர ஆரம்பிக்குது. அட் த சேம் டைம் உங்களோட நீலேருந்து அப்படியே பிளட்டு வந்து வர ஆரம்பிக்குது. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்டப்பனாக உட்காந்துருக்கீங்க, அதாவது முட்டி போட்டிருக்கீங்க. அப்படியே யோசிச்சு பார்க்குறீங்க நேற்று நைட் நடந்ததை. உங்கள் அப்பா தான் நேற்று நல்லா ட்ரிங்க் பண்ணிவிட்டு, ஹே ஒயன், நீ பிறந்ததே ஒரு சாபக்கேடு. நீ எல்லாம் எதுக்கு பிறந்த? நீ பிறந்ததே ஒரு யூஸ்லெஸ் தெரியுமா? நீ பிறக்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக பெல்ட்டை வச்சு அடிக்கிறாரு. தென் அவர் குடிச்சிருப்பார் இல்லையா அந்த ட்ரிங்க், அந்த பாட்டில்ஸ்லாம் வச்சு உங்கள் கால்லையே அடிக்கிறாரு. அப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா வச்சுங்கப்பா, நான் எந்த தப்பும் பண்ணலை. நீ பிறந்ததே தப்பு தான்றேன், அப்புறம் நீ என்ன தப்பு பண்ணலங்கிற? அப்பா ப்ளீஸ்ப்பா, உங்கள் காலில் கூட நான் அழுகிறேன், என்ன வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க காலை பிடிச்சி அழுகிறீங்க. பட் நோ யூஸ், அவர் செம்மையாக அவங்கள அடிக்கிறாரு. ஸோ நீங்கள் நேற்று நைட்டு சாப்பிடவே இல்லை, இன்றைக்கி மார்னிங்கும் சாப்பிடல. ரொம்ப உங்களுக்கு ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருக்குது இப்போது. ஸோ நீங்கள் தலையை பிடிச்சிட்டு, சீனியர் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, நான் எழுந்துக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அவங்க ஜாலியனை பிடிச்சி நிமித்தி அவன் கண்ணை பார்க்க வச்சு, நீ எழுந்துக்கிட்டேனா என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க உன்னை என்ன வேணால் பண்ணலாம், எங்கே வேணால் தொடலாம் அப்படின்னு சொல்லுவேன். உனக்கு அது ஓகேவா? வேணாம் ப்ளீஸ் வச்சுங்க, எனக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறீங்க. கரெக்டாக பெல் அடிக்குது. அவன் விடவே இல்லை உங்களை. இப்போ ஒரு பையன், டே சுகா, பிரின்சி கூப்பிட்றாரு. எங்கப்போ எதுக்கு என்ன கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். நீங்கள் பொறுமையாக எழுந்து ட்ரெஸ்ஸெல்லாம் தட்டி விட்டு நடக்க முடியாமல் நடந்து உங்கள் கிளாஸை கண்டுபிடிச்சி போகிறீங்க. எஸ்கியூஸ் மீ மேம், மே கெதின்? யார்மா நீ? மேம் நானும் இந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட் தான். ஓ, அம்மனுக்கு மட்டும் தனி டைமிங் வச்சுருக்காங்களோ? எவ்வளோ லேட்டாக வர, அறிவில்லை? ஃபஸ்ட்டேவே லேட்டாக வர, நீ எல்லாம் எங்கே உருப்பிட போகிற அப்படின்னு உங்களை நல்லா திட்டிட்டு அவங்க வெளில போயிடுறாங்க. அதெல்லாம் கேட்டு அந்த கிளாஸில் இருக்க முக்கால்வாசி பேர் சிரிக்கிறாங்க. நீங்கள் அது எதுவுமே கண்டும் காணாத மாதிரி நீங்களும் அப்படியே தலை குனிஞ்சு அப்படியே நடந்து வரீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்கில் போய் உட்காடுறீங்க. உங்களோட சேரை டக்குன்னு இழுத்து விட்டுடுறாங்க. நீங்கள் உட்காரும்போது சடனாக அப்படியே கீழே விழுந்துடுறீங்க. உங்களுக்கு இடுப்பே செம்மையாக அடிபட்டுருது. ஐயோ
அப்படின்னு நீங்கள் இடுப்பை பிடிச்சிட்டு அப்படியே எழுந்துக்கலான்னு ட்ரை பண்ணுறீங்க, முடியல. அப்போ ஒரு பையன் உங்களுக்கு வந்து கை கொடுக்குறான். நீங்கள் பொறுமையாக அவனை பார்க்குறீங்க, செம்ம அழகாக இருக்கான். பட் நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க, அவனும் உங்களை ஹர்ட் பண்ணிடுவானோன்னு. பொறுமையாக நீங்களே அவன் கையை பிடிக்காம எழுந்து உங்கள் சேரை நல்லா ஹோல்ட் பண்ணிட்டு உட்காடுறீங்க. இப்போது டே ஜின், அங்கே என்ன பண்ணுற, இங்கே வா அப்படின்னு அந்த பையனை கூப்பிடுறாங்க. அவனும் போய் அவனோட பிளேஸில் உட்காந்துட்டு உங்களே தான் பார்க்குறான். அவனுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் ரொம்ப சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்க. அப்போ கரெக்டாக ஒரு 4-5 பசங்க உள்ளே வராங்க. ஆனால் எல்லா பொண்ணுங்களுமே சுகா அப்படின்னு கத்துறாங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. சுகா இப்போ உங்களை பார்க்குறான். உங்கள் 2 பேரோட ஐயும் மீட் ஆகுது. அவன் உங்களை பார்த்துட்டே நடந்து பின்னாடி போகிறான். அவன் லாஸ்ட் டெஸ்கில் உட்காந்துட்டு, பாப்பா நம்ம கிளாஸ் தானா, நான் கூட 9th 10th படிப்பான்னு நினச்சேன், பரவாயில்ல நம்ம கிளாஸ் தான், வச்சு செய்ய வேண்டியதான் அப்படின்னு நினச்சிட்ருக்கான். ஆக்சுவலாக இது எல்லாமே ஜின்னும் அங்கே உட்காந்து பார்த்துட்டு தான் இருந்திருப்பார். யாராலையுமே சுகாவை ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா சுகா வந்துட்டு இந்த ஸ்கூலோட ஓனரோட பையன். ஸோ அதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போது ஒரு பொண்ணு கடகடன்னு எந்திரிச்சு உங்கள் டெஸ்கில் வந்து டக்குன்னு புக்கை வைக்கிறா. நீங்கள் உடனே பயந்துட்டீங்க. அப்படின்னு நீங்கள் அவளை அப்படியே பார்க்குறீங்க. அவள் உங்கள் பக்கத்தில் இருக்க பொண்ணுக்கிட்ட, எந்திரிச்சு பின்னாடி போ, எந்திரிச்சு பின்னாடி போ, இதோ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பக்கத்தில் இருக்க பொண்ணும் பின்னாடி போயிடுறா. இப்போ அவள் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, வயன் சொல்லுங்க, ஒன்றும் பயப்படாத, நான் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிக்கிறா. பட் உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, உங்களுக்கு ஷிவர் ஆகுது, அவளுக்கு அது ஃபீல் ஆகுது. அவள் உங்களுக்கு அப்படியே பேட் பண்ணி கொடுக்குறா. இப்போ பின்னாடி இருக்கவங்களும் அதை பார்த்துட்டு, இந்தோ பாருடா, ஒரு அக்லியான பொண்ணுக்கு அழகான பொண்ணு ஹெல்ப் பண்ணுதா, பார்க்கவே கன்றாவியாக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் காதுபட பேசுகிறாங்க. உங்களுக்கு அவளை ஹர்ட் பண்ணுறாங்களேன்னு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் அவள் கையை எடுத்து விட்டு அமைதியாக உட்கார்றீங்க. இப்போது இதை சுகாலாம் பார்த்துட்டு அவர் ராக்கெட் விட்டு உங்கள் மேலே விடுறாரு. உங்களுக்கு டென்ஷன் ஆகுது. பட் நீங்கள் அமைதியாக தான் உட்காந்துருக்கீங்க. இன்னொரு கட்டத்தில் பயமாக இருக்குது, நம்ம ஏதாவது சொன்னால் யாராவது ஏதாவது பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியே தான் அந்த டேவும் உங்களுக்கு போகுது. நீங்கள் அப்படியே பொறுமையாக உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. இப்போ வீட்டுக்கு போனால் உங்கள் அப்பா குடிச்சிருக்காரு. ஓயன் வாங்க, அப்பா இதா சாப்பிடு, அப்பா வேணாப்பா சாப்பிடுன்னு சொன்னேன், அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பொறுமையாக உட்காடுறீங்க. உட்கார்ந்ததுமே, உனக்கு என்னடி சாப்பாடு வேண்டி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சதையே எடுத்து உங்கள் மூஞ்சிலே வீசுகிறாரு. அந்த ஃபுட் எல்லாமே உங்கள் ஃபேஸில் படுது. அது ரொம்ப சூடாக இருக்குது, உங்களுக்கு முடியல. அப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா இப்படி பண்ணாதீங்கப்பா, என்னால் முடியல, ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப அழுகிறீங்க. உடனே நீங்கள் உங்கள் ரூமுக்கு போயாச்சு. இப்போ ரூமுக்கு போயிட்டு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு அங்கேயே உட்காந்து அழுகிறீங்க. ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது, என்னை யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப உட்காந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. இந்த நெக்ஸ்ட் டே நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க. உங்களை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு உங்கள் சேரில் ஒரு லிக்விட் மாதிரி ஊற்றிருக்காங்க. ஆக்சுவலாக உங்களோட யூனிஃபார்ம் கலரே ஒயிட் தான். நீங்கள் இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டே அப்படியே போகிறீங்க, யாருமே கண்டுக்கலை. போய் சடனாக பெஞ்சில் உட்காந்துடுறீங்க. அந்த லிக்விட் உங்களோட டாப்பில் படுது, அது ரெட் கலரில் இருக்குது. நீங்கள் அது எதுவுமே கண்டுக்கலை. இப்போது வயன் இங்கே வா அப்படின்னு உங்கள் மேம் கூப்பிடுறாங்க. நீங்களும் அவங்க பக்கத்தில் போயிட்டு, சொல்லுங்கள் மேம், இந்தா இதை போய் ஸ்டாஃப் ரூம் கொடுத்துட்டு வா அப்படின்ட்டு போகிறாங்க. நீங்களும் அதை கையில் வாங்கிட்டு அப்படியே வெளில நடந்து வரீங்க. எல்லோரும் உங்கள் பின்னாடி இருக்கிறத பார்த்துட்டு, சி என்ன இவ அந்த டேட் கூட ஞாபகம் வச்சுக்க மாட்டாளா, கருமம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உங்களுக்கு புரியல என்ன பேசுகிறாங்கன்னு. நீங்கள் அப்படியே எதையும் கண்டுக்காமல் நடந்து போகிறீங்க. எல்லாருமே ஆனால் இதை பற்றி தான் பேசுகிறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. அப்போ கரெக்டாக ஜின் உங்கள் பக்கத்தில் வராரு. நீங்கள் பயந்துட்டீங்க. அவர் கையை அப்படியே தூக்குறாரு. அவர் அடிக்க போகிறாருன்னு நினச்சி நீங்கள் கண்ணை மூடிட்டு நிற்கிறீங்க. பட் அவரோட கோட்டை கழட்டி உங்களை ஹிப்பில்
டைட்டாக கட்டி விடுறாரு. உங்களுக்கு கன்ஃப்யூஸ்டாக இருக்குது ஏன் அவர் அப்படி பண்ணுறாருன்னு. அவர் உங்களை பார்க்காம அப்படியே போகிறாரு. நீங்கள் அதை பின்னாடி பார்த்துட்டு உங்களுக்கு ஒன்றுமே தெரில. ஸோ நீங்கள் ஸ்டாஃப் ரூம் போய் அதை கொடுத்துட்டு ரெஸ்ட் ரூம் போய் பார்க்குறீங்க. பார்த்தா அது பீரியட்ஸ் மாதிரி இருக்குது. பட் அது அந்த லிக்விட் தான். உங்களுக்கு ரொம்ப அழுகையாக இருக்குது. உங்களால் முடியல. எதுக்கு என்ன மட்டும் இப்படிலாம் பண்ணுறாங்க? நான் தான் யாரையுமே ஹர்ட் பண்ணல. ஆனால் எனக்கு மட்டும்தான் என் லைஃப்பில் இப்படிலாம் நடக்குது. நான் இருக்கிறதுக்கு இறந்து போயிடலாம். அப்பாவும் சரியில்லை, எனக்கு யாருமே வேணான்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உட்காந்து அழுகிறீங்க. உங்களுக்கு இப்போ எம்பாரசிங்காக இருக்குது, எப்படி வெளில போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஒரே ஒரு ட்ரெஸ் தான் இருந்திருக்கும், அதுவும் இப்படி வீணாக போச்சேன்னு உட்காந்து அழுகிறீங்க. நீங்கள் கிளாஸில் போயிட்டு அப்படியே உட்காந்தாச்சு, அந்த கோட்டை மேலே கவர் பண்ணிவிட்டு. தென் எல்லாருமே வெளில போயிடுறாங்க லாஸ்ட் பீரியட். அப்போது நீங்களுமே வெளில தான் நிற்கிறீங்க, என்ன பண்ணுறதுனே தெரியாமல். இப்போது உங்களோட பெஞ்சில் உங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் மட்டும் இருக்குது, ஃபார் யூ அப்படின்னு எழுதியிருக்கு. நீங்கள் அதை பார்க்குறீங்க. பட் உங்களுக்கு புரியல இது யார் வச்சுருப்பாங்க, இல்லை வேறு யார் தான் இருக்குமா அப்படின்னும் தெரில. பட் உங்களுக்கு அது இப்போ ரொம்ப நீடாக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. நீங்கள் போகும்போதே உங்கள் அப்பா ரோட்லேயே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அதாவது தெரியும் இல்லையா, புது ட்ரெஸ்ஸுக்கும் பழைய ட்ரெஸ்ஸுக்கும் வித்தியாசம் தெரியும் இல்லையா, அந்த மாதிரி பார்த்துட்டு, ஏ ஒயன் எங்கே போனேன், எவன் கூட போய் படுத்து எந்திரிச்சிட்டு வந்த, யார் உனக்கு யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்தா அப்படின்னு சொல்லி தப்பாக பேசி ரோட்லேயே வச்சு உங்களை அடிக்கிறாரு. அப்பா ப்ளீஸ்ப்பா நான் சொல்கிறேன்ப்பா, ஆனால் நான் எதுவும் பண்ணலை தப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப அழுகிறீங்க. அவர் உங்களை அப்படியே தரன்னு வீட்டுக்கு இழுத்துட்டு போய் அடின்னு அடிக்கிறாரு. உங்களால் முடியல. உங்களை நீங்கள் படுத்துட்டீங்க, உங்கள் வயிற்றுலேயே எத்தி உதைக்கிறாரு. அப்பா அப்பா முடியலப்பா, இது யாருமே எனக்கு வாங்கி தரல, என்னோட பெஞ்சில் இருந்துச்சு அதனால நான் போட்டேன். சொல்லு, உண்மையை சொல்லு, எவன் கூட போனேன், உங்கள் மேம்க்கு கால் பண்ணு, நான் பேசினாதான் எனக்கு தெரியும் அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி டாக்ஸிக்காக பேசுகிறாரு. அப்பா நான் அப்படிலாம் எதுவும் பண்ணலப்பா, ப்ளீஸ்ப்பா நான் எதுவும் பண்ணலை, என்னை விட்டுடுங்க, என்னால் முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகிறீங்க. அட் த சேம் டைம் நீங்கள் அப்போ பீரியட்ஸ் ஆகிட்டீங்க. உங்கள் அப்பா கொஞ்சம் நேரம் கழித்து போயிடுறாரு. உங்களால் எந்திரிக்கவே முடியல. கொஞ்ச நேரம் கழித்து அவர் மறுபடியும் வந்து உங்கள் கழுத்தை பிடிக்கிறாரு. அப்பா முடியலப்பா, என்னால் மூச்சு விட முடியல, கை எடுங்க ப்ளீஸ், என்னால் முடியலப்பா அப்படின்னு நீங்கள் ரொம்ப அழுகிறீங்க. உங்களால் மூச்சு விட முடியல. அவா ப்ளீஸ்வா முடியலவா அப்படின்னு சொல்லி அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறீங்க. இந்த நெக்ஸ்ட் டே அப்போ தான் உங்களுக்கு அந்த மயக்கம் போட்டதே தெரியுது. நீங்கள் பொறுமையாக எழுந்துச்சு பார்த்தா 7:30 உங்களுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. ஸோ நீங்கள் அவசரமாக கிளம்பி ஸ்கூலுக்கு போகிறீங்க. ஏன்னா உங்களுக்கு வைக்கிறதுக்கு நாப்கின் கூட இல்லை, அங்கே போனால் கிடைக்கும்னு நீங்கள் ஸ்கூலுக்கு போய் அங்கே இருக்கிறது தான் எடுத்து யூஸ் பண்ணுறீங்க. அப்படியே நீங்கள் பொறுமையாக கிளாஸுக்கு போனால் அவங்க எல்லோரும் உங்களை தப்பாக பேசுகிறாங்க. உங்கள் கழுத்தில் உங்கள் அப்பாவோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருந்திருக்கும். அதை பார்த்துட்டு, இதோ பாரு, நான் கூட நினச்சேன் இவ ஸ்காலர்ஷிப்பில் வந்திருப்பான்னு, பட் இவ தப்பான வேலை செஞ்சு தான் வரா போல் அப்படின்னு அவங்க அதை தப்பாக நினச்சி அப்படியே பேசுகிறாங்க. உங்கள் உடம்புலலாம் அடித்து தழும்பு இருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க நீங்கள் அந்த மாதிரி வேலைக்கு போகிற பொண்ணுன்னு. அப்போ ஒரு பையன், என் கூட வந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணு, உனக்கு தேவையான எல்லாமே தரேன் அப்படின்னும் கேட்குறான். உங்களுக்கு இதெல்லாம் கேட்டதும் பஸ்ட் அவுட் ஆகி, எல்லாம் கொஞ்சம் போகிறீங்களா அப்படின்னு செம்மையாக கத்திடுறீங்க. எல்லாருக்கும் என்ன தெரியும் என்னை பற்றி? தெரியாமல் பேசுறது மட்டும்தானே உங்கள் வேலை. ஒரு நாள் என்னோடய லைஃப்பில் இருந்து பாருங்கள், அப்போ தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு. தெரியாமல் இன்னொரு வாட்டி பேசுனீங்கன்னா நானாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. இப்போ உங்கள் பக்கத்தில் இருப்பா இல்லையா அந்த ஃப்ரெண்டு, அவங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறா. உங்களை இழுத்துட்டு போயிட்டு ஒரு ஸ்டெப் கிட்ட உட்கார வச்சு உங்களை ஹக் பண்ணிக்கிறா. நீங்கள் ரொம்ப அழுகிறீங்க அவளோட ஹக்கில் உட்காந்து. நீயும் போயிடு, நீ மட்டும் என்னை ஏன் ஹர்ட் பண்ணாமல் இருக்க,
நீ நீ என் கூட இருந்தா நீ இறந்து போயிடுவ, எனக்கு அது வேணாம், ப்ளீஸ் போறியா அப்படின்னு நீங்கள் அவளை கேட்குறீங்க. பட் அவள் போகவே இல்லை. உங்களை இன்னும் டைட்டாக ஹக் பண்ணுறா. நீங்கள் ரொம்ப உட்காந்து அழுதுட்டு அப்புறம் நீங்களாவே சொல்கிறீங்க, என்னோட அம்மா நான் பிறக்கும்போது இறந்துட்டாங்க. எங்கள் அம்மாவை ரொம்ப லவ் பண்ண எங்கள் அப்பா என்னால் தான் எங்கள் அம்மா இறந்தாங்கன்னு சொல்லிட்டு டெய்லியும் குளிச்சுட்டு வந்து என்னை அடிப்பார். நேற்று ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் போய் நான் ஏதோ தப்பாக பண்ணுறேன்னு நினச்சிட்டாரு. தென் நான் சின்ன வயசுல இருந்து யாரு கூடயும் விளையாடினது கூட இல்லை. ஏன்னா அவங்க அம்மா அப்பா எல்லாம் என் என் கூட இருந்தா அவங்க இறந்துருவாங்கன்னு பயந்தாங்க. அதே தான் உனக்கும் நான் சொல்கிறேன். என்னை விட்டு போயிடு, போனேன்னா தான் நீ ரொம்ப ஹாப்பியாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அழுகிறீங்க. அவங்கள ஜென்டிலாக பேட் பண்ணிவிட்டு, அப்படிலாம் இல்லை, ஒவ்வொருத்தவங்க பிலீவ் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அதுக்கெல்லாம் நீ உட்காந்து இப்படி அழுதுட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்கள் கன்னத்தை பிடிச்சி அழகாக அந்த டியர்ஸையும் அவள் வந்து தொடச்சி விட்டுட்டு உங்களை பார்க்குறா. நீங்கள் அவளை பார்த்துட்டு எந்திரிச்சு போயிடுறீங்க. அவளுக்கு புரியுது நீங்கள் இப்படி எப்படி இப்போ ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்டர்னேட்டிவாக சுகாவையும் ஜின்னையும் பார்த்தா நீங்கள் கத்தும்போது அவங்க இந்த கிளாஸ் ரூமில் தான் இருந்திருப்பாங்க. சுகா ஸ்டக்காகி நிற்கிறான். ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி கத்துனதே கிடையாது. ஜின்னுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஏன்னா அமைதியாக இருந்த பொண்ணே இவ்வளோ கத்துறா, இவ்வளோ அழுகிறா. அதுவும் இவள் அழுததை நம்ம பார்த்ததே இல்லை. சுகா எத்தனையோ டைம் இவளை புள்ளி பண்ணியிருக்கான். அப்போல்லாம் இவள் ஸ்டபனாக நின்னவ இப்போ ஏன் அழுகிறான்ற ஒரு கன்ஃபியூஸ் டோன் உங்களை பார்த்துட்ருக்காரு. அப்படியே தான் அன்றைக்கி ஈவினிங் ஆகுது. நீங்கள் போகவே இல்லை உங்கள் வீட்டுக்கு. நைட் ஆனதும் போகிறீங்க. அதே சுகாவும் ஜின்னும் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க. சுகாவும் ஜின்னுக்கும் தெரியாது இவங்க 2 பேருமே உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்குமே தெரியாது. நீங்கள் போகும்போது உங்கள் அப்பா ரோட்லேயே வச்சு உங்களை ரொம்ப அடிக்கிறாரு. உங்களுக்கு அது பழகி போனனால நீங்கள் அமைதியாக நிற்கிறீங்க. இது சுகா பார்த்துட்டு என்னதான் ஆச்சு இவளுக்கு அப்படின்னு உங்களே தான் பார்க்குறாரு. உங்களுக்கு ஒரு கட்டத்தில் முடியல, நீங்கள் பேகை அப்படியே தூக்கி போட்டு ஓடிடுறீங்க. சுகாவும் உங்கள் பின்னாடி தான் ஓடி வராரு. அண்ட் ஜின்னுமே உங்கள் பின்னாடி தான் ஓடி வராரு. இப்போ நீங்கள் ஒரு பிரிட்ஜுக்கு மேலே நின்றுட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. செத்து போயிடலாம், எதுக்கு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குதிக்க போகிறீங்க. இப்போ ஒரு பர்சன் உங்கள் கையை பிடிச்சி இழுத்துடுறாரு. இங்கே பாரு, உனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல, ஆனால் நீ சாகணும்னு நினச்சேன்னா அது இதுக்கான ஒரே ரீசன் கிடையாது. நம்மளுக்கு இந்த லைஃப் இல்லைன்னா இந்த யூனிவர்ஸ் நம்மளுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்துருக்கும். நீ இன்னும் உயிரோடு இருக்கனா ஏதாவது ஒரு விஷயந்தான் அதுக்கு ரீசனாக இருக்கும். நீ நல்லா படித்து நீ சம்பாரித்து காட்டு, நீ அந்த மாதிரி பொண்ணு இல்லை, நீ அதை ப்ரூவ் பண்ணு. நீ இப்போ செத்து போயிட்டேனா, நீ செத்ததுனால அதுதான் உண்மைன்னு நினைக்கிற இடம்தான் இங்கே அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நிறையா அட்வைஸ் பண்ணிட்டு அவர் போகிறாரு. அவர் மாஸ்க்கும் ஒரு கேப்பும் போட்டிருக்காரு, ஃபுல்லாக பிளாக் கலர். அதனால் உங்களுக்கு யாருன்னு தெரில. ஆனால் அந்த கண் நீங்கள் ரொம்ப பார்த்துட்டு அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு கொஞ்ச நேரம் கழித்து போகிறீங்க. இது ஜின்னும் பார்த்துட்டு அவருமே போயிடுறாரு. தென் நீங்கள் டெய்லியும் அந்த இடத்துக்கு வருவீங்க. அந்த நிலாவை பார்த்துட்டு என்றைக்கு தானே உங்களை பார்ப்பேன், எனக்கு உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு டெய்லி ஒரு லெட்டர். இப்போல்லாம் நீங்கள் முன்ன மாதிரி இல்லை. இப்போ சுகா ஒன் ஃபைன் டே உங்ககிட்ட வந்து ஹே ஓயன் என்ன அப்படின்னு நீங்கள் அவனை பார்க்குறீங்க. அன்னைக்கு நைட்டு என்னடாவா என்னடி இப்போலாம் வர வர ரொம்ப திமிரா பேசுகிற? அப்படி தான் பேசுவேன், உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. சுகா உங்களை பார்த்து சிரிக்கிறான் கொஞ்சோண்டு. அது அழகாக இருக்குது. அப்படியே அவனும் போயிடுறான் கிளாஸுக்கு. இப்படியே தான் டேஸும் போகுது. சுகா என்ன பேசினாலும் நீங்கள் அவனுக்கு பேச்சுக்கு எதிர்பேச்சு தான். நார்மலாக நீங்கள் முன்னாடி இருந்தீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. இப்போ சுகா உங்ககிட்ட வந்து ஹே வயன் இந்த புக்கு நோட் எனக்கு எழுதிட்டு வா, உனக்கெல்லாம் நான் எழுதணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை சார், நீங்களே போய் எழுதிக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறது. உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு நிறையா மேக்கப் போட்டு வர்றா. நீங்கள் சும்மாவே செம்ம அழகாக இருப்பீங்க. லைட்டாக மேக்கப் போட்டதும் பசங்க எல்லோரும்
இந்த பிள்ளையா நம்மளை அப்படி கலாய்ச்சோம், அப்படி பேசுகிற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் டெய்லியும் அந்த பிரிட்ஜ் கிட்ட போய் நின்றுட்டு எப்போ தான் நீங்கள் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர்லாம் எழுதி வைப்பீங்க. அதையும் அந்த பர்சன் எடுத்துகிட்டு போவாங்க. பட் எப்படின்னா நீங்கள் போனதுக்கு அப்புறம் தான் இதை அதே மாதிரி டெய்லியும் சுகாவும் உங்களை ஃபாலோ பண்ணுவார். இப்போ ஒன் ஃபைன் டே அந்த பிளாக் மாஸ்க் போட்ட பையன் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க, எனக்கு ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். உங்களுக்கு உங்கள் பொண்ணை ரொம்ப பிடிக்குமா? என்ன சார் இப்படி கேட்குறீங்க? யாருக்கு அவளை பிடிக்கும்? அவனால தான் என் ஒய்ஃப் இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, அது இல்லை. உங்கள் ஒய்ஃப் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட்டு தான் அவள். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், தான் உயிர் போக போகுது அப்படின்னு தெரிஞ்சும் உங்களுக்கு அந்த பிள்ளைய கொடுத்துட்டு போயிருக்காங்க. நீங்கள் அப்போ அவளை எப்படி பார்த்துக்கணும்? உங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட்டு மாதிரி பார்த்துக்கணும். ஆனால் நீங்கள் அவளை ரொம்ப அடிக்கிறது, தப்பாக பேசுறது, அவள் இப்போ பார்ட் டைம் ஜாப் போகிறான்னு அங்கே போய் தப்பாக பேசுறது, இதெல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் உண்மையாகவே உங்கள் ஒய்ஃப் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்க லவ் எல்லாமே ஹேட்டாக மாறிடும். ஏன்னா தான் உயிரை கொடுத்து உங்களுக்கு ஒரு உயிரை கொடுத்துட்டு போன அவங்களோட கிஃப்டை நீங்கள் எப்படி மதிக்காமல் இருந்தீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இப்போ தான் உங்கள் அப்பா அப்படியே யோசிச்சு பார்க்குறாரு பழசெல்லாம், உங்கள் அம்மாவை லவ் பண்ணது, கல்யாணம் பண்ணது, தென் நீங்கள் வயிற்றில் இருக்கும்போது எப்படி உங்களை பார்த்துக்கிட்டாங்க அப்படின்றது, தென் நீங்கள் பிறந்து உங்கள் கையில் வந்து ஒரு கொஞ்ச நேரம் உங்கள் அம்மா உயிரோடு இருந்திருப்பாங்க, அது 2 பேரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணது, தென் உங்கள் அம்மா உயிர் போனது எல்லாமே யோசிச்சு பார்க்குறாரு. இப்போ தான் அவருக்கு ரியலைஸ் ஆகுது அவர் பண்ணது எல்லாமே தப்பு அப்படின்னு. தென் உங்களை ரொம்ப நல்லா டேக் கேர் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன எப்பயும் நம்மளை அடிப்பார், இப்போ என்ன கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளுமா, நீ கேட்காம வேறு யார் கேட்க போகிறா? அது நீங்கள் ஏன் இப்போது இப்படி மாறிட்டீங்க அப்படின்னதும் அவர் சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு, எனக்கு ரியலைஸ் ஆகிடுச்சு, எனக்கு புரிய வச்சுட்டாங்க. யார்? அது ஒரு சின்ன பையன்தான், பிளாக் கலரில் மாஸ்க்கு கேப்பு எல்லாம் போட்டிருந்தான் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு புரியுது அது அந்த பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் லெட்டர் எழுதுறீங்க, ரொம்ப தேங்க்யூ. என் லைஃப்பில் மாறவே மாறாதுன்ற விஷயம் இப்போ மாறிடுச்சு. எல்லாமே உங்களால தான், என்னால் மறக்கவே முடியாது. நான் நீங்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிவிட்டு உங்களை கண்டிப்பாக தேடி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு ஒரு லெட்டர். இன்றைக்கும் அந்த ஃப்ரிட்ஜ் பக்கம் போய் நின்று அந்த லெட்டரை வைக்கிறீங்க. ஆக்சுவலாக அந்த ஃப்ரிட்ஜுக்கு யாருமே அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்க, ஆள் நடமாட்டமே இருக்காத ஒரு ஏரியா. நீங்கள் போனதுக்கப்புறம் அந்த லெட்டர் ஒரு பையன் எடுத்துகிட்டு போகிறான். இப்படியே தான் டேஸும் போகுது. டே போக 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 ஜின் அவர் உங்கள் மேலே இருக்க ஃபீலிங்ஸை வளர்த்துக்கிட்டாரு. உங்களுக்கே தெரியாமல் உங்களை கேர் பண்ணிக்கிறது, அந்த யூனிஃபார்மில் வச்சுருப்பார்ல அது எல்லாமே ஜின் தான். உங்களுக்கே தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை அட்மையர் பண்ணுறது அப்படின்னு உங்கள் மேலே லவ்வில் விழுந்துட்டார். அப்படியே சுகாவை பார்த்தா உங்களை தள்ளி நின்று ரசிக்கிறது, டெய்லி ஃபாலோ பண்ணுறது, உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே வந்து நிற்கிறது, உங்ககிட்ட வந்து சண்டை போட்டுட்டு தென் நீங்கள் திட்டும்போது சிரிச்சுட்டு அதை வாங்கிட்டு போகிறது அப்படின்னு ரொம்ப அட்மையர் பண்ணி உங்ககிட்ட பொறுமையாக ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிட்டாரு. இப்படியே தான் டேஸும் போகும். நீங்கள் டெய்லியும் அந்த ஃப்ரிட்ஜுக்கு போய் நிற்பீங்க, ஒரு லெட்டர் எழுதி வைப்பீங்க, எனக்கு உங்களை பார்க்கணும், சீக்கிரமாக அது நடக்கும், இன்றைக்கி நான் என்ன பண்ணேன், எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னு எல்லாமே அதில் இருக்கும். ஆனால் உங்களால் அந்த பர்சனை இன்னமுமே பார்க்க முடியல. இப்போது ஒன் ஃபைன் டே ஒரு 5 இயர்ஸ் போயிடுச்சு, கிராஜுவேஷன் டே. நீங்கள் பார்க்குறீங்க எல்லாருமே தன்னோட அப்பா அம்மா அப்படின்னு நிற்கிறாங்க, உங்களுக்கு யாருமே இல்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறீங்க. அப்போ உங்களை பின்னாடி இருந்து யாரோ டேப் பண்ணுறாங்க. நீங்கள் இப்படி திரும்பி பார்த்தா யாரும் இல்லை. சரி, நீங்கள் முன்னாடி வந்து பார்க்குறீங்க, நீங்கள் ஜாப் போவீங்க இல்லையா, அந்த ஓனர் ஆக்சுவலாக அவங்க உங்களுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இப்படி தான் நீங்கள் அதை நினச்சி பார்க்குறீங்க. உங்கள் கண்ணிலேருந்து அப்படியே தார் தாரியாக கண்ணீர் ஊற்றுது. நீங்களா அவங்கள ஹக் பண்ணிவிட்டு தேங்க்யூ
அன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா இப்போ நான் எப்படி இருந்திருப்பேனே தெரியாது அப்படின்னு அதை நினச்சி பார்க்குறீங்க. ஆக்சுவலாக ஒன் ஃபைன் டே உங்கள் அப்பா குடிச்சிட்டு வந்து, இவளெல்லாம் எதுக்கு கடையில் வச்சுருக்கீங்க, இவ தப்பான பொண்ணு, போய் அவன் கூட படுத்துட்டு தான் வருவா அப்படின்னு சொல்லி உங்களை ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க. பட் அந்த லேடி, அதாவது ஓனர் லேடி வந்து அதை நம்பலை. உங்களை ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு குழந்தை எதுவுமே கிடையாது. உங்களை பார்த்ததுமே அவங்களுக்கு அவங்க குழந்த மாதிரி நினப்பு இருந்திருக்கும். உங்களுக்கு ஒரு சில டைம் ஃபுட்டுக்கெலாம் வழியே இருந்திருக்காது. அவங்க தான் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் அதை நினச்சி அவங்கள ஹக் பண்ணி அழுகிறீங்க. அவங்களோட தலையை பேட் பண்ணி கொடுத்துட்டு, ஒன்றும் இல்லை வயன், உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிட்டு வந்த பொக்கேயை கொடுத்துட்டு, சரி நான் இங்கே தான் உனக்காக வெயிட் பண்ணுறேன், உன்னோட கிராஜுவேஷன்ஸ் ஃபுல்லாக நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. நீங்கள் போகிற அவங்களே பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அமைதியாக இருக்கீங்க. உங்களுக்கு அந்த பையன், அதாவது பிளாக் மாஸ்க் போட்டிருந்தான் இல்லையா, அவனை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. இப்போ ஜின் அவர் வந்து கையில் ஒரு பெரிய பொக்கையோட உங்கள் கிட்ட வரும்போது, ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு கேப் அண்ட் மாஸ்க் போட்டுட்டு ஒரு பையன் ஒரு சின்ன பொக்கையோட உங்கள் கிட்ட வரான். நீங்கள் அவனை பார்த்ததுமே ரொம்ப எக்ஸைட் ஆகி அவன் கிட்ட போய், நீ தானே அது, ஏன் என் முன்னாடி இவ்வளோ நாள் வரல அப்படின்னு சொல்லி அவனை ஹக் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே அந்த மாஸ்க்கை கழட்டிங்க. உங்களுக்கு ரொம்ப ஷாக். ஏ நீயா, நீ என்ன பண்ணுற, நடிக்காத, தயவு செஞ்சு போயிரு. நான் தான் அது, உனக்கு இந்த யூனிவர்ஸ் ஏதாவது கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னதுமே உங்களுக்கு ரொம்ப ஷாக். சுகா, நீ தானா, நான் டெய்லியும் உன்னை பார்க்க அங்கே வருவேன்னு உனக்கு தெரியாதா, ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை ஹக் பண்ணி அழுகிறீங்க. அவன் காத்திருந்து கிடைக்கிறதில்ல தாண்டி எல்லாமே நல்லா இருக்கும். இப்போ நான் முன்னாடியே உன் கண்ணு முன்னாடி வந்திருந்தேன்னா நீ என்ன அந்த ஹாப்பினஸ்லையே படிச்சிருக்க மாட்டேன், இப்போ இந்த மாதிரி அச்சீவ் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணுறான். இதெல்லாமே ஜின்னும் நின்று பார்த்துட்டு, அவளுக்கு அவன் கூட இருக்கிறது தான் இப்போ ரொம்ப தேவைன்னா நான் கண்டிப்பாக இப்போ பின்னாடி தான் எடுத்து போவேன். அவள் ஹாப்பியாக இருக்கணும்னு தான் என்னோடய ஆசை. அது யார் கூட இருந்தாலும் என்ன, என் மனசில் ஒரு கோட்டையை கட்டி வச்சுட்டேன். அவள் கூட ஒரு லைஃப், அவளை ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கணும். அவங்க அப்பா, அவள் என்னோட பேபி அப்படின்னு நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கலான்னு நினச்சேன். பட் சுகா என்னோட இன்னும் நல்லா பார்த்துப்பான்னு எனக்கு தெரியும். நான் இப்போ அவன் முன்னாடி போய் நின்னா இதெல்லாம் சொன்னாலும் அவள் மனசு மாறிடுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னோடய மனசு மாறிடும். நான் இப்போ அப்படியே பின்னாடி போகிறது தான் ரொம்ப நல்லது அப்படின்னு நினச்சிட்டு அவரும் பின்னாடி போகிறாரு. இங்கே நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க, அவனை ஹக் பண்ணி ரொம்ப அழுகிறீங்க. தேங்க்யூ நீ என்னோடய லைஃப்பில் வந்ததுக்கு. சாரிடி, எனக்கு இதெல்லாம் தெரியாதனால தான் நான் உன்னை ஃபஸ்ட்டு ஹக் பண்ணேன். பட் இப்போது ஐம் வானா பி யோர்ஸ், உனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு. ஒரு நல்ல கப்புள் அங்கே சேர்ந்துட்டீங்க 2 பேருமே. அட் த சேம் டைம் உங்கள் அப்பா உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட், என்ன வாங்குறதுனே தெரிலன்னு சொல்லி ஒரே ஒரு ரெட் ரோஸ் கொண்டு வராரு. அவங்கள பார்த்ததுமே அவருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த 5 வருஷத்தில் அவர் எவ்வளவோ சேஞ்ச் ஆகிட்டாரு. உங்களை இது வரைக்கும் ஹர்ட் பண்ணலை, எதுவுமே பண்ணது கிடையாது, ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பாரு. இப்படியே தான் உங்கள் லைஃப்பும் லீடாக இருக்கும். தென் நீங்கள் கிராஜுவேட்டும் ஆகுறீங்க. உங்களுக்கும் சுகாக்கும் ஹாப்பியான ரிலேஷன்ஷிப் அங்கேருந்து இனிதே தொடங்குது. ஓகேடா அமேஸ், இந்த ஒன் ஷாட் நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கு ஏதாவது நாய்ஸ் வந்திருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்கடா. நான் காலையில் ஒரு 4:30 மணிக்கு ஆரம்பித்தது, இப்போது 6:42 ஆயிடுச்சு. ஏதாவது வண்டி போகிற சவுண்டு இந்த மாதிரி கேட்டிருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. தென் ஸ்டோரி லைன் மொக்கையாக தான் இருந்திருக்கும். என்னால் முடிஞ்சால் இதுக்கு நான் 2 ஷாட் போட்டு இதை ப்ரீஃப் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேடா மிஸ், டாட்டா, பி சேஃப் அண்ட் ஹாப்பியாக இருங்க. ஐ லவ் யூ ஆல்.